ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ வெல்கம் யூ ஆல் டு அவர் யூடியூப் சேனல். ஐ எம் அ டீச்சர். இந்த சேனல் ஐ எம் அ டீச்சரில் வந்து என்னென்ன வந்து போடுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து என்ன ரொம்ப நல்லா வர எனக்கு வந்து ரொம்ப நல்லா வர விஷயம் என்ன அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு வந்து பாடம் சொல்லிக் கொடுக்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது வந்து எப்படின்னா, எவ்வளோ கஷ்டமான சப்ஜெக்டாக இருந்தாலும் அதை வந்து ஈஸியாக வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். போயமாக இருந்தாலும் ப்ரோஸாக இருந்தாலும் அது எனக்கு வந்து இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஆரம்பத்தில் வந்து பிடிக்காம வந்து ஜாயின் பண்ணியிருந்தாலுமே போக போக வந்து அதை படிக்க படிக்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இங்கிலீஷு. ஸோ வந்து அதனால் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஏன்னா முடிஞ்சால் நான் மோட்டிவேஷ்னல் புக்ஸ் பற்றி சொல்லுவேன். ஸோ இல்லை என்ன எனக்கு வந்து இப்போ புக்ஸ் இருந்தால் தான் நான் அதை பற்றி சொல்ல முடியும். ஸோ வந்து நான் வந்து என்ன மோட்டிவேஷன் புக்ஸ் வந்து கிடச்சுன்னா மோட்டிவேஷன் புக்ஸ் பற்றி போடுவேன். அது இல்லாமல் இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களோட புக்ஸ் வந்து இங்கிலீஷ் புக் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய ப்ரோஸில் என்னென்ன சொல்கிறாங்க, போயத்தில் என்னென்ன சொல்கிறாங்க, சப்ளிமெண்ட்ரியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெசன்ஸ் இன் லைஃப் அப்படின்னு ஒரு போயம் இருக்குது. சரிங்களா? சரிங்களா? அந்த போயத்தில் உள்ளதை பற்றி தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? லெசன்ஸ் இன் லைஃப் அப்படின்றது வந்து எட்டாவதுல வந்து லெசன்ஸ் இன் லைஃப் அப்படின்ற போயம் வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து இருக்குது. சரிங்களா? அதில் வந்து என்னென்ன லைன்ஸ் வருது, அதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி தான் இப்போ பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லைன் வந்து, ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளார். ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளார் அப்படின்னா, ஒரு நண்பன் அப்படின்றவன் ஒரு நண்பன் வந்து நம்ம கூட இருக்கான் அப்படின்னா அவன் வந்து பூச்செடிக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு பூச்செடிக்கு வந்து சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து, ஷோ லவ் அண்ட் கைண்ட்னஸ் இட் ஒன் டே வில் ப்ளூம். அதாவது வந்து ஒரு பூச்செடி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி வளர்ப்போம், தண்ணி ஊற்றுவோம், உரம் போடுவோம். சரிங்களா? அந்த மாதிரிலாம் வளர்த்தோன்னா தான் என்ன செய்யும், ஒரு அழகான பூவாக வந்து ஒரு நாள் வந்து மலர்ந்து வந்து நிற்கும். அதே மாதிரி தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே நீங்கள் வந்து பாசம் காட்டுங்க, அன்பாக இருங்க. சரிங்களா? உங்களுடைய பாசத்தையும் அன்பையும் வந்து விடாமல் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு நாள் வந்து இந்த நட்புன்ற பூ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க மேலே ஒருத்தர் மேலே நீங்கள் வந்து காட்டக்கூடிய அன்பு, நேசம், பாசம் எல்லாமே ஒரு நாள் வந்து இந்த நட்புன்ற பூ வந்து நல்லா பூத்து வந்து நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா பூத்து மலர்ந்து நிற்கணும். நட்புன்ற பூ வந்து நல்லா மலர்ந்து இருக்கணும். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வந்து நல்லா மலரணும் செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? லெட்ஸ் பி அவர் ஆஸ் வி வாக் ஆன் திஸ் பிளானட். லெட்ஸ் பி அவர் வாக் ஆன் திஸ் பிளானட். சரிங்களா? லெட்ஸ் பி அவர் வி வாக் ஆன் திஸ் பிளானட். அதாவது வந்து இப்போ இந்த உலகத்தில் அப்படின்றப்ப என்ன செய்யணும், நம்ம வந்து பார்த்து நடக்கணும். சரிங்களா? லெட்ஸ் பி அவர் as we walk on this planet. அதாவது வந்து இந்த உலகத்தில் வந்து பூமியில் வந்து பார்த்து நடப்போம். சரிங்களா? நம்ம வந்து இப்படி பார்த்து நடப்போம். சரிங்களா? இப்போ வந்து கல் மண்ணு குத்திடக்கூடாது, செய்யக்கூடாதுன்ட்டு நம்ம வந்து செருப்பு போட்டு இப்படியெல்லாம் நடப்போம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து எப்பயுமே வந்து ஒரு விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த லைனில் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து, ஈவன் ஏ ஸ்மாலஸ்ட் கிரியேச்சர் நீட்ஸ் ரூம். அதாவது வந்து அதாவது வந்து ஒரு சின்ன பூச்சியாக இருந்தால் கூட அதுக்குன்னு ஒரு ப்ரைவசி தேவைப்படுது. அதுக்குன்னு என்ன தேவைப்படுதுன்னா, அதுக்குன்னு ஒரு சுதந்திரம் தேவைப்படுது. சரிங்களா? அதுதான் வந்து இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டில் நான் சொல்ல லைனில். சரிங்களா? ஈவன் எ ஸ்மாலஸ்ட் கிரியேச்சர் நீட்ஸ் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த லைன் வந்து இந்த போயத்திலே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைன் எது அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற லைன் தான். நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. நீ வந்து ஒருத்தர்கிட்ட எதுவும் கொடுக்காம உனக்கு வந்து எதுவுமே வந்து இலவசம் வந்து கிடைக்க போகிறதில்ல. அது பாசமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீ ஒருத்தர் கொடுத்துருந்த அப்படின்னா தான் அது வந்து உனக்கு வந்து திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பொருள் வந்து ஒருத்தர் வந்து நம்ம கொடுத்தா தான் அவங்க வந்து சரி இந்த பொருள் வந்து நம்மளுக்கு தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திருப்பி வந்து அந்த பொருள் வந்து நம்மளுக்கு தருவாங்க இல்லைங்களா? அவங்களாம் வாலண்டியராக வந்து இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி தரமாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம பாசம் காமிச்சனால தான் இப்போ நம்ம வந்து ஒருத்தர் மேலே பாசம் காமிக்கிறோம் அப்படின்னா, பாசம் காமிச்சனால தான் அவங்க வந்து நம்ம மேலே பாசம் காமிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் எதுவும் ஒருத்தர் கொடுக்காம, சரியா, உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து இலவசமாக திரும்ப வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த லைன் வந்து, ஈவன் த ஸ்மாலஸ்ட் கிஃப்ட்ஸ் டிசர்வ்ஸ் தேங்க்யூ. அதாவது வந்து
ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு சின்ன சின்ன பரிசாக இருந்தாலும் சரி, சின்ன உதவியாக இருந்தாலும் சரி, அது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து காலத்தினால் செய்த உதவி செய்தேனும் ஞாலத்தின் மான பெரியது அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். அதே மாதிரி இந்த போயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதே மாதிரி இந்த போயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கின உதவி, ஒருத்தர் உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒரு உதவி செஞ்சுருக்காங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு பரிசு பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க வந்து பெரிய உதவி தான் பண்ணணும், பெரிய ஒரு பரிசு பொருளாக கொடுக்கணும் அப்படின்றது இல்லை, சரிங்களா? ஸோ வந்து அதுக்கு வந்து நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? சரிங்களா? அடுத்த லைன் வந்து என்னென்னா, ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட், சரிங்களா? ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ, சரிங்களா? நான் உனக்கு மரியாதை கொடுக்குறேன், நீ எனக்கு மரியாதை கொடு. ஸோ அதுதான், சரிங்களா? அதுதான் வந்து அந்த லைனு. ஸோ அடுத்து ஐ திங்க் ஆஃப் மீ அண்ட் யூ திங்க் ஆஃப் ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ அப்படின்னா, நான் வந்து உன்னை பற்றி நினைக்கிறேன், நீ வந்து என்னை பற்றி நினச்சிக்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதான் வந்து இந்த லைன், சரிங்களா? அடுத்த லைன் வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து இடையில இந்த ஃபர்ஸ்ட் பேரால வந்து ஒரு லைன் வந்து சொல்லாம விட்டுட்டேன். என்னன்னா, லெசன்ஸ் இன் லைஃப் ஆரண்ட் ஆல்வேஸ் ஸோ சிம்பிள். அதாவது வந்து இந்த உலகத்தில் வந்து லெசன்ஸ் ஆரண்ட் ஆல்வேஸ் ஸோ சிம்பிள் அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து ஒரு பாடம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரமாக வந்து முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நம்ம வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணி ஏதோ ஒரு அடிபட்டு செஞ்சு அப்புறம் தான் அந்த பாடம் கற்றுக்க முடியும்ல. அதை தான் வந்து இந்த லைனில் வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ அடுத்த பேராவுக்கு வந்து நம்ம போவோம். ரிமெம்பர் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் இம்பார்ட்டண்ட். ரிமெம்பர் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அதாவது இந்த உலகத்தில் பூமியில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து முக்கியமானவங்க தான், அதை வந்து நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இஃப் யூ ஆர் ஃபர்காட்டன் இட் மேக்ஸ் யூ ஃபீல் சேட். அதாவது அதை நீ வந்து மறந்துட்ட அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் முக்கியமானவங்க தான் அப்படின்றத நீ மறந்துட்ட அப்படின்னா அது வந்து உனக்கு மிகப்பெரிய சோகத்தை வந்து தரும் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? அது வந்து உன்னை வந்து சோகப்படுத்தும். பின்னாடி காலத்தில் நீ நினச்சி பார்க்கும்போது இப்போ யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் வந்து பின்னாடி எனக்கு யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் பின்னாடி வந்து யோசித்து ரொம்ப கவலைப்படுவாங்க, சரிங்களா? ஸோ வந்து அதை தான் வந்து சொல்கிறாங்க, இட் மேக்ஸ் யூ ஃபீல் சேடு. நீ வந்து அதை இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் முக்கியமானவங்க தான் அப்படின்றத நீ மறந்துட்டேன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவ, ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, let no one shame you and makes you feel sad. உன்னை வந்து யாருமே வந்து அதாவது சாரி, இந்த லைனுக்கு முன்னாடி ஒரு லைன் இருக்கு, சரிங்களா? know that you matters you and you make difference அப்படின்னு ஒரு லைன் இருக்கு, சரிங்களா? ஸோ வந்து இது வந்து என்ன அப்படின்னா, நீ தான் இங்கே வந்து விஷயமே வந்து நீ தான், சரிங்களா? உன்னால தான் வந்து இது ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? உங்களை இப்போ வந்து மற்றவங்களால இல்லை, உங்களால் தான் மாற்றம் நடக்க போகுது, நீங்கள் தான் வந்து ஒரு மேட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க, லெட் நோ ஒன் ஷேம் யூ. யார் வந்து உன்னை வந்து வெக்கப்படுத்த மாட்டாங்க, நீயே அசிங்கப்படுத்திக்குவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு நீயே எல்லாம் பண்ணிக்குவ, மற்றவங்க வந்து உன்னை வந்து கஷ்டப்படுத்தணும்னோ உன்னை வெக்கப்பட வைக்கணும்னா எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? லெட் நோ ஒன் ஷேம் யூ அண்ட் மேக்ஸ் யூ ஃபீல் பேட். நீ வந்து மோசமாக இருக்கிற செய்கிறதுக்கு மற்றவங்க காரணமாக இருக்க மாட்டாங்க, நீ கஷ்டப்படுற உன் சூழ்நிலை சரியில்லைன்னா அதுக்கு நீ செஞ்ச செயல் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து வந்து ஒரு 4-5 லைன் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா, மேலே வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேரால் சொன்னதே தான் மறுபடியும் சொல்கிறாங்க, சரிங்களா? lessons in life aren't always so simple. Even the smallest gifts deserves thank you. I respect you and you respect. I think of you and you think of me. சரிங்களா? இதுடைய அர்த்தம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன், சரிங்களா? lessons in life aren't always so simple அப்படின்னா, எப்போதுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பாடம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக நடந்துராது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. நீ வந்து ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்காம ஒருத்தர் உனக்கு வந்து எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஈவன் த ஸ்மாலஸ்ட் கிஃப்ட் டிசர்வ்ஸ் தேங்க்யூ. ஏதோ ஒரு சின்ன பரிசு, ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணியிருந்தாலும் அதுக்கு வந்து நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட். ஐ திங்க் ஆஃப் மீ அண்ட் யூ திங்க் ஆஃப் ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ, சரிங்களா?
இப்போ வந்து நான் வந்து உன்னை நினைக்கிறேன், நீயும் வந்து அதே மாரி என்ன நினச்சிக்கோ அப்படின்ற மாரி சரிங்களா? இப்போ நீங்க ஒருத்தர் நினச்சீங்கன்னா தான் மத்தவங்க வந்து உங்கள நினைப்பாங்க. அந்த மாதிரி வந்து சொல்றாங்க இதுல. சரிங்களா? ஸோ வந்து இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது என்ன லைன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் உங்கள்ட்ட வந்து சொல்லிட்டேன். சரிங்களா? நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. நீங்க ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு குடுக்கல அப்படின்னா, உங்களுக்கு அது வந்து வராது. சரிங்களா? நீங்க ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு குடுத்துருந்தா, அது உங்களுக்கு வந்து கண்டிப்பா வரும். சரிங்களா? அதுதான் வந்து இந்த லைனு. சரிங்களா? ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச லைன் எது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ வந்து நான் அந்த லைனை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன லைன்னா, நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. அதாவது வந்து என்னது, நீ ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் கொடுத்தா தான் வந்து என்ன செய்ய முடியும், அதை வந்து திரும்ப பெற முடியும். பாசமாக இருந்தாலும், நேசமாக இருந்தாலும், அன்பாக இருந்தாலும், நீ ஒருத்தர் கொடுத்தா மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர, இலவசமாக யார்கிட்டேருந்து, அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க, இலவசமாக யார்கிட்டேருந்து எதுவும் வராது. நீ கொடுத்தால் ஒழிய அவங்க யாரும் உனக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஐஎம்ஏ டீச்சர் அப்படின்ற சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.